வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், தமிழகத்துல 2018ஆம் ஆண்டு நடந்த பெரிய ஒரு போராட்டம். எதற்காக அந்த போராட்டம் நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும். ஸ்டெர்லைட் ஆலைய மூடணும்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம். மக்கள் பெருந்திரளா அதுல கலந்துக்கிட்டு, பெரிய ஒரு அதிர்வலைய தமிழகத்துல ஏற்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, நிலைமை அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. எல்லாரும் இப்ப அந்த ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும்னு சொல்லி குரல் எழுப்புறாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த பகுதி வாழ்வாதார மக்கள், குறிப்பா சொல்லப்போனா, தூத்துக்குடி ஒப்பந்ததாரர்களுடைய சங்கத்தோடைய தலைவர் கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கிற பகுதி மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்த அதிகமா இழந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டெர்லைட் ஆலையில ஒரு இன்ஜினியர் ரூ. 50,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுனால, அவர் வெறும் டீ கடையில ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. அப்புறம் அது மட்டும் வேலைக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற இந்த விவசாய சங்க தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டெர்லைட் ஆலை இயங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எருவு வந்து வெறும் ரூ. 300 வாங்கப்பட்டது. ஒரு ஏக்கருக்கு எருவு செலவு பண்ணோம்னா ரூ. 300 வாங்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு டிஏபி மூலயமா அந்த எருவு வாங்கப்படுறதுனால ரூ. 1200 செலவாகுது. இதனால விவசாயம் பண்றதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை இருந்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. ஏன்னா நீங்க 300க்கும் 1200க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அப்போ ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் வச்சிருக்கவங்களாம் எருவு வாங்கி போட முடியாம அந்த விளைச்சல் வந்து அதிகமாக பாதிக்குது அப்படின்றாங்க. லாரி உரிமையாளர் சங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, 450 லாரி ஓடிட்டு இருந்தது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை இங்கே இயங்கும் போது 450 லாரி ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த லாரி ஓடுற சத்தமே இல்லை. நிறைய லாரி ஓட்டுநர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய வாகனத்தை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வித்துட்டாங்க தங்க வாகனத்தை. ஏன்னா அதனால வந்து பிழைப்பு இல்லை, அந்த வருமானம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடினதுனால பெரும் பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் காப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் 36% வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறந்திருக்கிற வரைக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுனால இந்தியா 40% காப்பர் வந்து சீனா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுது. கிட்டத்தட்ட சீனா கிட்ட 70% அந்த காப்பர் உற்பத்தி பண்றத கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட சீனா 70% காப்பர் உற்பத்தி பண்ணுது. சீனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் உற்பத்தி பண்ற கட்டுப்பாட்டு இந்த சீனாவே காப்பர் உற்பத்தி பண்றது பார்த்தீங்கன்னா 70% அவங்க கிட்ட போயிடுச்சு. கிட்டத்தட்ட காப்பர் உற்பத்தி பண்ற விஷயத்த கட்டுப்பாடு பண்ற அளவுக்கு தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு சீனா உயர்ந்து விட்டது. ஏன்னா இப்போ சந்தை மதிப்பு, இப்போ இந்தியா இழந்த சந்தை மதிப்பை சீனாவும் பாகிஸ்தானும் பிடிச்சிட்டாங்க இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடினதுனால. இப்போ பெரும் மக்கள்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டெர்லைட் ஆலை வேணும். ஏன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ரோஜான்ற பெண்மணி கூட சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடினதுக்காக போராட்டம் கையில் எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாருக்குமே வேலை இல்லை. திருப்பி இந்த ஸ்டெர்லைட் ஆலை கொண்டு வரப்பட்டால் கிட்டத்தட்ட 37,000 பேருக்கு வேலை கிடைக்கும், 1,00,000 பேருக்கு மறைமுகமான அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தத்தோடு அந்த விஷயத்த பதிவு பண்ணாங்க. இதில் ஜெயான்ற பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஸ்டெர்லைட் ஆலயத்தில் 150 பெண்களோட வேலை செஞ்சேன். நான் நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன், நல்லா ஆரோக்கியமாக குழந்தை பெற்றுக்கிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடல் ரீதியாக. அப்போ அந்த ஸ்டெர்லைட் ஆலை இருந்த வரைக்கும் எங்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தது. என்னைக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதோ அன்னைக்கே நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைக்கு நாங்கள் போயிட்டோம். அதனால இப்போ எல்லாருமே இந்த சுற்று வட்டாரம், அந்த தூத்துக்குடி மக்களுடைய குரலாக அந்த முன்னால் அந்த ஆலையில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீண்டும் எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேணும், அது இருந்தால் தான் எங்கள் வாழ்வாதாரம் வந்து உயரும். நாங்கள் வந்து இப்போ இதால் இந்த தூத்துக்குடி மக்கள் குரலாகவும் சுற்று வட்டார வியாபாரிகள் அந்த விவசாயிகள் குரலாகவும் மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும், எந்த அளவுக்கு ஸ்டெர்லைட் ஆலை மூடணும்னு எதிர்ப்பு கிளம்பிச்சோ இன்னைக்கு அதே அளவுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும்னு ஆதரவாகவும் குரல் கிளம்புது. மீண்டும் இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
37,000 மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மறைமுகமாக 1,00,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதோடைய கழிவுகள், அதுலேருந்து ஸ்டெர்லைட் ஆலையிலேருந்து தரப்படும் எருவு, அதெல்லாம் விவசாயிகளுக்கு பாதிக்கப்படும். அந்த சுற்று வட்டார மக்களே பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருந்ததா அந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த கோரிக்கை வந்து அரசாங்கத்துக்கு வைக்கிறாங்க. மீண்டும் எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும். இந்த ஸ்டெர்லைட் ஆலையாக தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூலயமா எங்கள் வாழ்வாதாரம் உயரும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஸ்டெர்லைட் ஆலை கோரிக்கை சுற்றுவட்டார மக்கள், தூத்துக்குடி பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் சில இந்த காப்பர் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டு இந்தியாவே சந்தை நிலையில் பின்தங்கி இருக்கிறதுனால எல்லாரும் இதை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும்ன்ற கோரிக்கையை வச்சுருக்காங்க. இந்த அரசாங்கம் மக்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.